ஷேப்லெஸ்ஸாக இருக்க ஸ்டாரை இப்படி சேஞ்ச் பண்ணலாமா? இட்ஸ் ப்ராக்டிஸ் டு பர்ஃபெக்ஷன் சீரீஸ் எபிசோட் 7. நான் கோகிலவாணி, இது குமரவர்ண மாதிரி கிரியேஷன்ஸ். சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி செயின் ஸ்டிச்சை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயுமே பொதுவான ஷேப்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் அந்த ஷேப்ஸ் எதையும் சூஸ் பண்ணாமல் ஸ்டார் ஷேப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பேசிக்கான ஷேப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாங் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஓகே, நம்ம ரேண்டமாக எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபைனலாக கொண்டு வந்து முடிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம போடுற ஒவ்வொரு செயினோட அளவுகளும் சேமாக இருக்கும்போது நம்மளோட அவுட்புட் பார்க்க பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த லைன் எனக்கு இதோட முடியுது. என்னோட நீடில் எந்த டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பக்காவான ஷேப் கிடைக்கும். இந்த ஒரு வே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, இன்னொரு வேவும் இருக்குது. பட் அது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு 0.1 cmக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்படி 0.1 cmக்கு நம்ம போடும்போது தனியாக லாக் ஸ்டிச்னு ஒன்று போடவே தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே கூட டர்ன் பண்ணிக்கலாம். அதையும் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைட் லைன் ஃபுல்லாகவே நான் 0.1 cmக்கு தான் ஸ்டிச் போட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை சுற்றுறோம், மேலே எடுத்து 180 டிகிரிக்கு கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் நீடில் ரொட்டேட் பண்ணுறோம். இதே ப்ராசஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வரப்போகுது. ஆனால் நீடில் ஜஸ்ட்டு பஞ்ச் பண்ணோடனே எகெயின் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணாலே 0.1 cmக்கு தான் நமக்கு ஸ்டிச் விழுகும். இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே அழகாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு செயினோட சைஸை சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அவுட்புட் பார்க்க பக்காவாக இருக்கும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செயின் ஸ்டிச்சோட லாங் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதை கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 11 o'clockலேருந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஆரி லேர்ன் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.